ஏற்கனவே அனுபவம் இருக்குதுல்ல. ஒரு 4 சீட்டு குடுத்தாங்கங்க பிஜேபி. பிஜேபிக்கு 4 சீட்ட குடுத்துட்டு, ஒட்டுமொத்த கட்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர சாமர்த்தியம் எடப்பாடிக்கு தானே இருந்தது. வேற யாருக்கு இருந்தது? பிஜேபிக்கு தேவை 4 சீட்டு. அதிமுகவுக்கு தேவை கட்சி, பொதுச் செயலாளர் பதவி, ஒட்டுமொத்த ஹோல்டிங் கொண்டு வரணும். இப்ப இந்த கூட்டணி கூட சில விஷயங்கள் இந்த கூட்டணி கூட வச்சது நியாயம் தான் சொல்லுவேன் நான். பிஜேபியோட கூட்டணி வச்சது நியாயம் தான். ஏன் நியாயம் தான்? நீங்க அதிமுகவா இருந்து பார்க்கணும். அப்போ அதிமுகவை இருந்து பார்க்கணுன்னா என்ன? இப்போ ஹிட்லரை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா குறைஞ்ச ஜெர்மனியனாக இருந்தால் தான் ஹிட்லரை புரிஞ்சிக்க முடியும். அதிமுகவில் இருந்தால் தான் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்க முடியும். ஒரு பக்கம் சசிகலா. சசிகலா சாதாரண ஆளா? எவ்வளோ பெரிய ஆள். தினகரன் ஆள் பலத்திலையும் பணம் பலத்திலையும் பெரிய ஆள். இன்னொன்று தமிழ்நாட்டு ஏக்நாத் சிண்டேவா உருவாக்கப்பட்ட செங்கோட்டையன். இவங்களுக்கெல்லாம் ஒருத்தன் திமுக கண்ணிலே வரல விட்டு அண்ணாமலை. ஒரே பல்ல அடித்து தூக்கி போடலையா? ஒரு கூட்டணின்ற ஒரு அறிவிப்பு வச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலே பெரிய கிங் மேக்கர்னு சொல்லிக்கிட்டு கூட அமித்ஷா வாயால் அதிமுக உள்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டேன்னு சொல்ல வைக்கலையா? அப்போ அமித்ஷா பெரியாளா, எடப்பாடி பெரியாளா? அப்போ இப்போ வந்து ஒரு சிவில் வழக்கு ஒன்று இருக்குது. அதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த ஒரு சிக்கல் மட்டும் ஒரு சின்ன ஒரு ஷூவில் விழுந்த ஒரு மணல் துகள் மாதிரி அது உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதற்காக கூட அந்த காம்ப்ரமைஸாக இருக்கலாம், பிஜேபியோட இருக்க காம்ப்ரமைஸாக இருக்கலாம்.